ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நவராத்திரியில் நம்ம கொள்ளு வைக்கிறோம் இல்லையா, அதில் ஏன் மண்பொம்மை முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதை தான் முக்கியமாக ஏன் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் அதோட சிறப்பையும் அதுக்கான ஒரு கதையையும் இதில் நான் ஷேர் பண்ணுறேன். இது அடிப்படையான ஒரு விஷயம். இதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவராத்திரியில் மிக முக்கியமாக அம்சமாக கருதப்படுறது கொள்ளு. எல்லா வீடுகளிலும் கோவில்கள்லையும் விதவிதமாக அழகிய வண்ண பொம்மைகளை அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த கொள்ளுவை காண்பதற்காகவே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவில்களில் தனி கூட்டமே கூடும். கொள்ளுவில் வைக்கப்படும் பொம்மைகள் பஞ்சபூதங்களில் ஒன்றாக மண்ணாலேயே செய்யப்பட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. பொதுவாக மண் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையோடு மிகவும் தொடர்புடைய ஒன்று. விநாயகர் சதுர்த்திக்கு கூட பார்த்தீங்கன்னா மண்ணாலான விநாயகர் சிலையை தான் பயன்படுத்துவாங்க. நவராத்திரி கொள்ளுவில் மண்ணாலான பொம்மைகளை மட்டுமே வச்சு வழிபடுறதுக்கு முக்கிய காரணமும் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா புராண காலத்தில் நடந்த கதை ஒன்று காரணமாக சொல்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் நவராத்திரியில் கொள்ளு வைக்கும் வழக்கமும் அதுக்கு மண் பொம்மைகளை பயன்படுத்துறது வழக்கமாக கொண்டு வந்திருக்கு, வழக்கத்தில் வந்திருக்கு அப்படின்றத ஒரு கதை மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த நவராத்திரி கொள்ளு அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது இப்போது 3, 5, 9, 11 இந்த மாதிரி அடிப்படையில் தான், அந்த எண்ணிக்கையில் தான் படிகள் அமைச்சு பல வண்ணங்களில் விதவிதமான பொம்மைகள் அடுக்கி அலங்கரித்து வைப்பது அந்த கொள்ளு வைப்பாங்க. கொள்ளுவின் கீழே கடைசி படியில் ஓரறிவு உள்ள உயிரினங்களால் மரம், செடி, கொடிகள் இதை எல்லாத்தையும், அதுக்கு மேலுள்ள படியில் ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு உள்ள மனிதர் வரை ஒவ்வொரு படி வரிசையாக அடுக்கி வைப்பாங்க. அதற்கு மேல் இருக்கிற படியில ரிஷிகள், முனிவர்கள், மகான்கள், குருமார்கள் இவங்களோட பொம்மைகளையும், அதுக்கு மேல மகாவிஷ்ணுவின் தசாவதார காட்சிகள் அல்லது கஜலட்சுமியின் உருவங்கள் இது எல்லாத்தையும் அடுக்கி வைப்பாங்க. கடைசியா மேல உள்ள படியில அம்பிகை அல்லது முப்பெரும் தேவியரையும் வச்சு வழிபடுறது வழக்கம். கொள்ளுவில் வைப்பதற்கு மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை மட்டும்தான் பயன்படுத்துறது வழக்கம். அதாவது மோஸ்ட்லி மண்ணால் செய்யப்பட்டது தான் வைப்பாங்க. இன்னைக்கு அலங்காரத்துக்காக என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே வைக்கிறாங்க. ஆனால் மண்ணாலான பொம்மைகளை மட்டுமே கொள்ளுவில் வச்சு வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கான முழு பலனையும் நாம் பெற முடியும். இந்த நவராத்திரி கொள்ளு பொம்மையோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, நவராத்திரி கொள்ளுவுக்கு மண்ணாலான பொம்மைகளை மட்டும் பயன்படுத்துறது ஏன் அப்படின்னா, ஒரு மன்னர் ஒருவரோட கதை உதாரணமாக சொல்லப்படுது. இது உண்மையிலேயே நிகழ்ந்த ஒரு கதை. இது புராணங்களில் இருக்குது. ஒரு முறை சுபதா அப்படிங்கிற மன்னர் ஒரு நாட்டை ஆண்டு வந்தாரு. எதிர்பாராத விதமா எதிரிகள் படையெடுத்ததுனால தனது நாடு, மக்கள் அனைத்தையுமே இழந்து எதிரிகளிடம் அடிமையாக இருக்கும் நிலை அவருக்கு ஏற்படும். அப்போ இந்த துயர நிலை நீங்குவதற்கு என்ன வழி அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக குலகுருவிடம் போய் கேட்பாரு அந்த மன்னர் சுபதா. அப்ப இழந்ததை பெற குரு அவருக்கு வழி சொல்லுவார். மன்னர் சொன்ன அனைத்து விவரங்களையும் கேட்ட அந்த குலகுரு, உங்கள் நாட்டில் ஓடும் நதிக்கரைக்கு நீங்கள் போங்க. அந்த நதியின் கரையில் இருக்கும் மண்ணை எடுத்துட்டு அந்த மண்ணில் காளி உருவத்தை செய்யுங்க. அந்த உருவத்தை பிரதிஷ்டை செய்ய நானே அதை மந்திரங்கள் ஓதி பிரதிஷ்டை செஞ்சு வைக்கிறேன். அந்த மண்ணாலான காளி தேவியை வச்சு அடுத்து 9 நாட்களும் நீ வழிபட்டு அந்த காளிக்கு அவளுக்கு நீ உயிர் படும்படி செய்யணும். அவளிடம் நீ இழந்த அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கணும்னு வேண்டிக்கோ, கிடைக்கும் அப்படின்னு உனது நிலை மாறணும் அப்படின்னா இதை மனதார நீ அந்த காளி அம்பாள் கிட்ட நீ வேண்டிக்கோ அப்படின்னு சொல்வாரு. இந்த குருவின் ஆலோசனைப்படி
அதுபடியே மன்னர் சுபதாவும் தனது நாட்டில் உள்ள ஆற்றங்கரையிலிருந்து மண் எடுத்துட்டு வந்து காளி உருவம் செஞ்சு வழிபட்டுட்டு வருவார். மன்னரின் உண்மையான பக்தியை கண்டு மனம் மகிழ்ந்து நெகிழ்ந்து போன அந்த காளி மன்னருக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. தன்னுடைய நிலையை விலக்கி சொன்ன மன்னன் தான் இழந்த அனைத்தும் தனக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு கேட்பாரு. இதை கேட்ட காளி, உனக்கு துணையாக நான் இருக்கேன், எதிரிகளை எதிர்த்து போரிட நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல காளி தேவியை துணையாக இருந்ததால் தான் மன்னருக்கு வெற்றியும் கிடைச்சது. அந்த நாள் தான் விஜயதசமி நாள். இப்போ இந்த வெற்றி பெற்ற மன்னர் சுபதா, நான் வெற்றியடைய நீ துணையா இருந்து எனக்கு உதவி இருக்க, நான் கேட்டபடி நான் இழந்த அனைத்தையும் நீ மீட்டு எனக்கு கொடுத்துட்ட, உனக்கான பதிலுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாரு. அதற்கு காளி சொல்லுவாங்க, உன்னை போல உலக மக்களும் மகாலய அமாவாசைக்கு பிறகு வரும் 9 நாட்களும் மண்ணால் என்னுடைய உருவத்தை செஞ்சு வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க கேட்ட வரங்களை, வேண்டிய வரங்களை நான் தந்து அருள்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏற்ற மன்னன் அன்னைக்கு இருந்து ஆண்டுதோறும் மகாலய அமாவாசைக்கு பிறகு வரும் 9 நாட்களும் மண்ணால் அம்பிகையின் உருவத்தை செஞ்சு வழிபடும் வழக்கத்தை கொண்டு வந்தாரு. காலப்போக்கில் விதவிதமான பொம்மைகள் செஞ்சு படிகள் அமைச்சு அதுல பொம்மைகளை அடுக்கி வச்சு கொழு அமைச்சு வழிபடும் வழக்கம் வந்துருச்சு. இந்த மகாலய அமாவாசை நாள்ல இந்த பொம்மைகளை அடுக்கி வச்சு 9 நாட்களும் அம்பிகைய விதவிதமா அலங்கரிச்சு வழிபடும் வழக்கம் ஏற்பட்டிருக்கு. நிறைவாக 10வது நாள்ல நம்ம விஜயதசமி அப்படிங்கிற அம்பிகையின் வெற்றியை நாம கொண்டாடுறோம். இதுதான் இந்த கொள்ளு வச்சு வழிபடுறதுக்கான இந்த கதை, எப்படி நாம நவராத்திரி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது. அதனால கொள்ளு வைக்க முடிஞ்சாலும் வைக்க முடியாட்டியும் பரவாயில்ல, நீங்க அம்பால மனதார நினைச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. உங்க பிரார்த்தனை அனைத்தும் கண்டிப்பா இந்த 9 நாள்ல உங்களுக்கு நிறைவேறும். அதனால நவராத்திரி பூஜை உங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இதுதான் எளிமையான அந்த கதை. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள், எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.